ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இருளான சூழ்நிலை, பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இன்னுமாய் சத்ருவினால் அளக்களிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தில் காணப்படுகிற நெருக்கடியின் சூழ்நிலைகள், வியாதியின் கட்டுகள், கடன் பாரங்கள், இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் காணப்படுமாயின்னுச்சுன்னா சத்ரு சந்தோஷப்படுவான். ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள், கர்த்தரையே பிடிச்சிருக்கிற நீங்கள், செவித்து கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள இவ்வளோ பாடுகளா என்று சொல்லி சந்தோஷப்படுவான். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமேன்.